கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் ஒரு அருமையான ஒரு மிஷனரியுடைய வரலாற்றை கேட்கப் போகிறீர்கள். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற அருமையான இங்கே ஒரு நினைவிடம் இருக்கிறது. இந்த நினைவிடமானது கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் LMS மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. இந்த மிஷனரி யார்? அதை பற்றி தான் இப்பொழுது நீங்கள் கேட்க போறீங்க. அதாவது மிகவும் அருமையாக லண்டன் மிஷனரியை சார்ந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களும் அவருடைய துணைவியார் ஆன் ஹேண்ட் அவர்களும் சென்னை பட்டணத்திலிருந்து, அதாவது திருவிதாங்கூர் என்ற இடத்தில் இறைப்பணி செய்வதற்காக கப்பலில் பிரயாணமாக வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சார்லஸ் ஸ்மித் அவர்களுடைய மனைவி ஆன் ஹேண்ட் அவர்களுக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தும் அவர்கள் பினாங் தீவில் வைத்து அவர்கள் மரித்து விட்டார்கள். ஒரு கை குழந்தையோடு கப்பலில் பிரயாணம் செய்த இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களும் ஆன் ஹேண்ட் அவர்களும் அந்த தீவில் வந்தோடனே தன்னுடைய மனைவியை இழக்கிறார் இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள். அந்த கை குழந்தையை தனது தோளில் போட்டுக்கொண்டு மிகவும் இறைப்பணியை செய்துவிட வேண்டும் என்று குளச்சல் என்ற துறைமுகத்தில் சற்று மன உளைச்சலோடு வந்து இறங்கினார்கள். வந்த இடத்தில் அவரை வரவேற்பதற்கு யாரும் இல்லை. திடீரென்று இந்த குளச்சல் பகுதியில் ஒரு வெள்ளைக்காரர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அந்த நேரத்தில் இருந்த அநேக மக்கள் அவரை பார்க்க சென்றார்கள். இதை பார்த்ததான இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் இது ஒரு வெள்ளைக்காரன் நம்முடைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட மக்கள் மிகவும் அந்த காரியத்தை அநேக மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்டதான அருமையான உபதேசியார், அதாவது மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள் கேள்விப்பட்டு மயிலாடியிலிருந்து முதலாக சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களை பார்க்க வருகிறார்கள். இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்களை முதலாக மீட் பண்ணது இந்த மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள்தான். இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள் முதலாவதாக மயிலாடிக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அநேக மக்கள் அவரை நெருக்கும் பொழுது அவர் மிகவும் முகத்தை சுளிக்கிறார். எல்லாரும் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க அப்படி சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? வந்திருந்த அநேக பெண்கள், கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் மேலாடை அணியவில்லை. இதை பற்றியதான காரியங்களை கேட்கும் பொழுது இந்த மகாராஜன் மாணிக்கம் சொன்னது என்னவென்றால், இந்த பெண்கள் மேலாடை அணிவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னவுடன் மனவேதனையோடு இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த கைக்குழந்தையோடு நாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூர் பகுதியிலும் மற்ற சுற்று வட்டாரங்களில் நாம் ஊழியம் செய்வது சற்று கடினமான காரியம் என்று அவர் நினைத்தார். தன்னுடைய சொந்த மாமா மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். 1803ஆம் வருடம் இங்கிலாந்தில் பிறந்தவர்தான் ஜோகன்னா அவர்கள். தஞ்சாவூரில் தனது அப்பா ஹோஸ்ட் ஐயருடன் மிகவும் நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மிகவும் அருமையாக அறிந்திருந்தவர் ஜோகன்னா அவர்கள். இந்த ஜோகன்னாவைத்தான் இந்த சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் இரண்டாவதாக. அந்த நேரத்தில் இந்த ஜோகன்னா அவர்களுக்கு வயது 16. ஆகையினால் தான் ஒரு மேல்நிலைப்பள்ளி மாணவி என்ற ஒரு மன உளைச்சலோடு அந்த மன காரியத்தோடு அவர்கள் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நினைவிலே அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் கொஞ்ச நாட்களாக. லண்டன் மிஷனரி சார்பாக வந்து ஊழியத்தை செய்தாலும் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களே தான் கவனித்திருக்கிறார்கள். மேலிடத்திலிருந்து அவர்களுக்கு உதவி வரவில்லை. கல்வி பணி, மருத்துவ பணி, மற்ற காரியங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பணம் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுதுதான் இங்கே பெரிய பெரிய காரியங்களை சந்திக்கிறார்கள் இந்த ஜோகன்னா சார்ல்ஸ் ஸ்மித் அவர்கள். யாருன்னா, பெண்கள் இங்கே படிக்க முடியாது, ஆகையினால இவங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க. இவர்களுக்கு கண்டிப்பாக பெண் கல்வி கண்டிப்பாக வேண்டும் என்று
அதிகமாக போராட்டம் வரைக்கும் செய்தவர்கள் தான் இந்த ஜோகனா மீட் அவர்கள். 18/10/1819 ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், கிரேக்கம் போன்ற பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி திருவிதாங்கூரில் வந்த முதல் பெண் மிஷினரி இந்த ஜோகனா மீட் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1819 பேர் 1819 மிகவும் அருமையாக 30 பேர் கொண்ட ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அதில் இருந்த மக்கள் இறைப்பணியை அவர்கள் செய்வதற்கான காரியங்களை கற்றுக்கொண்டார்கள், பொதுவான காரியங்களை கற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாகவும் தங்களை அர்ப்பணித்தார்கள். அநேக மக்கள் எல்லா காரியத்திலும் மேம்பாட்டில் அவர்கள் வளர்ந்தார்கள். இப்படி அநேக காரியங்களுக்கு இந்த பகுதியில் வித்திட்டவர் அம்மா ஜோகனா மீட் அவர்கள்தான். பெண்கள் மேலாடை அணிவதை மிகவும் குற்றமாக எண்ணி உயர் ஜாதி மக்கள் இந்த தாழ்ந்த ஜாதி மக்களை நெருக்கமாக அநேக காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது அதிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்தவர் அம்மா ஜோகனா மீட் அவர்கள்தான். அநேக தடைகளை உடைத்தவர், அநேக கண்ணீர் கவலைகளை சந்தித்தவர் இந்த ஜோகனா மீட் அவர்கள். அநேக காரியங்களை தன்னுடைய கணவனார் சார்லஸ் மீட் அவர்களோடு அதிகமாக பொதுப்பணி, இறைப்பணி, மருத்துவப்பணி செய்யும் பொழுது அநேக மக்கள் இவர்களுக்கு எதிர்ப்பும் கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இவர்களையும் கொலை செய்வதற்கு கூட சில நேரத்தில் அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். பல தருணங்களை தேடியிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கி வந்திருக்கிறது. இப்படி நம்முடைய இந்திய தேசத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியில் அருமையான இறைப்பணி செய்த அம்மா ஜோகனா மீட் அவர்கள் சந்தித்த கண்ணீர் கவலைக்கு அளவே இல்லை. காரணம் என்னவென்றால் 1821 மூத்த மகன் ரேச்சலை இவர் இழக்கிறார். 1830 இரண்டாவது மகன் ஜோடர் மீட்டை இழக்கிறார். 1832 மூன்றாவது மகன் ஜோசப் மீட்டை இழக்கிறார். 1836 நாலாவது மகன் நீல் மீட்டை இழக்கிறார். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தன்னுடைய தகப்பனார் தாயோடு சேர்ந்து இந்த பகுதியில் கடற்கரை இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய தாய் தகப்பனோடு நாம் ஓடி விளையாட வேண்டும், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் நினைத்த இந்த பிஞ்சு குழந்தைகள் சிறு வயதிலே மரணத்தை தழுவினார்கள். வானத்தில் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரங்கள் உதிர்வது போல இந்த குழந்தைகளும் பிரகாசிக்காமல் போய்விட்டார்கள். எத்தனை விதமான இழப்பு பாருங்கள். இந்த சார்ல்ஸ் மீட் அவர்களும் இந்த ஜோகனா மீட் அவர்களும் இத்தனை மரணத்தை சந்தித்த போதிலும் 1% கூட கிறிஸ்துவை விட்டு விலகாமல் இந்த பகுதிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்துக்காக கொண்டு வந்தார்களோ அதை நிறைவேற்றாமல் நாம் அதை விட்டுவிடக்கூடாது என்று முழுமையாக லண்டன் மிஷனரி சார்பாக இந்த பகுதியில் அநேக தொண்டாற்றினார்கள். இவர்கள் விட்டு சென்ற அநேக காரியங்களை இந்த பகுதியில் இருக்கின்ற நெய்யூர் கஸ்பா சபை விசுவாசிகள், அங்கிருக்கின்ற பெரிய தனவந்தர்கள், அநேகர் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், டாக்டர், அதுபோக இன்ஜினியர் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அதிகமாக எல்லா வளத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நெய்யூர் கஸ்பா சபையில். ஆகையால் இந்த மிஷனரிகள் இவர்களுக்கு இயேசுவை கொண்டு கொடுத்ததினால் அந்த இயேசுவை இவர்களும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இன்று வரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் கூட அருமையாக போதகர் அவர்கள் மிகவும் அருமையாக மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது மிகவும் அருமையாக இருந்தது. இப்படிப்பட்ட காலங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? எத்தனையோ காரியங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கிறீர்கள். இன்று ஹோம்ஒர்க் செய்தையா,
அதை செய்தியா இதை செய்தியா என்று கேட்கிறீர்களே, என்றாவது ஒரு மிஷினருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டியிருப்பீர்களா? செல்போனை கையில் கொடுத்து உணவு ஊட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இந்த மிஷினருடைய தியாகத்தை உங்களுடைய பிஞ்சு குழந்தைகளுக்கு யார் சொல்வது? இனி ஒரு மிஷினரி இங்க வரப்போவதில்லை. அவர்கள் இங்கு வர ஒரு காலம் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவர்கள் கொடுத்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அந்த பணியை இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டியது நமது கையில் தான் இருக்கிறது. இப்படி அருமையான ஊழியங்களை செய்த ஜோகனா மீட் அவர்கள் 6/2/1848 தனது 45வது வயதில் மரணத்தை தழுவினார்கள். அவருக்கு மஞ்சள் காமாலை என்ற நோய் வந்திருக்கிறது. இங்கருடைய அதிகமான வெப்பமானது அவர்கள் உடலில் தாக்கியது. ஓடி 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 வெயில் மழை என்று பாராமல் மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் வர வேண்டும், அவர்களுடைய வாழ்வு ஒளிமயமாக வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்த ஜோகனா மீட் அவர்கள் மரித்தும் பேசப்படுகிறார். இந்த வளாகத்தில், அதாவது LMS மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நினைவிடங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நினைவிடங்களும் ஜோகனா மீட் அவருடைய பிள்ளைகளுடைய கல்லறைகள் இருக்கிறது, மருத்துவ பணி செய்ய வந்த மிஷினரியுடைய கல்லறைகள் இருக்கிறது. இப்படி அநேக மிஷினரிகளை இந்த நெய்யூர் கஸ்பா சபை அருகில் இருக்கின்ற LMS மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. அழியாமல் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய அருமையான ஒரு காரியமாகும். இன்று வரை சிதையாமல், அது உடைந்து போகாமல் அதை பராமரித்து கொண்டு வருகிறார்கள். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு கல்வெட்டுகளும் மிகவும் உறுதியாக இருக்கின்றது. ஒவ்வொரு கல்லறைகளும் மிகவும் உறுதியாக இருக்கின்றது. இதை அகற்றாமல் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னென்றால், வருங்கால சந்ததிக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த மிஷினரிகள் யார், அவர்கள் நமக்கு சொன்ன காரியங்கள் என்ன, அதை இப்போ இருக்கின்ற தலைமுறையினரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆவல்தான் அவர்கள் மனதில் இருக்கிறது. அருமையான நண்பர்களே, உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? எங்கு ஒருவருடைய மக்களுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, நாகரிகம் அவர்கள் மேல்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்களோ, மனித மேம்பாட்டிலும் கல்வியிலும் நாகரிகத்திலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த இடத்தில் தேடி பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ மிஷனரியுடைய கல்லறை இருக்கும் என்று பிஷப் ஸ்டீபனில் அவர்கள் சொன்னார்கள். எத்தனை அருமையான ஒரு வரிகள் பாருங்கள். இன்றும் கூட கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், எங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் ஒரு கிறிஸ்தவ மிஷனருடைய கல்லறைகள் இருக்கின்றது. அருமையான நண்பர்களே, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். அநேக கண்ணீர், கவலை, ஏமாற்றத்தை இருந்தாலும் உடலில் அவர்களுக்கு உயிர் இருக்கும் வரை கிறிஸ்துவுக்காக வந்த எல்லாவற்றையும் சகித்து தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை முறையாக செய்து போயிருக்கிறார்கள் அன்பு அம்மா ஜோகனா மீட் அவர்கள். அருமையான நண்பர்களே, நீங்களும் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். தேவ திட்டம் என்ன உண்டோ அதை நிறைவேற்றும் வரை உங்களுக்கு மரணம் வராது. ஆகையினால் கொடுக்கப்பட்ட காலங்கள், நீங்கள் அந்த காலத்தை நீங்கள் சும்மா ஏதோ ஒரு காரியத்தை பொழுதுபோக்காக நீங்கள் கழிக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கே உங்களுக்கு ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அருமையான நண்பர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அநேக மிஷனரிகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்ததை நான் பார்க்கும் பொழுது எல்லோருமே சொற்ப வயதில் மரித்து இருக்கிறார்கள். கல்வெட்டுகளில் பார்க்கும் பொழுது கண்ணீர் மல்கிறது, நெஞ்சம் பதபதைக்கிறது, இரத்தத்தை உறைய செய்கிறது. ஆனால் அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது, பணத்தை கொடுத்திருந்தார்கள், தாளந்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக இன்னும் அதிகமாக தங்களுடைய காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு ஆயுள் கொடுக்கப்படவில்லை. பொறுப்புகள் எத்தனை இருந்தாலும் அதை செய்வதற்கு தேவ திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால்
கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள். அந்த திட்டம் நிறைவேறாத வரைக்கு நீங்கள் அசதியாய் இராமல் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தையோடு என்னுடைய இந்த சின்ன தகவல்களை, இந்த அருமையான காரியத்தை நான் நிறைவு செய்கிறேன். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். அருமையான நண்பர்களே, அது எத்தனை பெரிய அருமையான ஒரு வரிகள். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஆகையினால் நாம் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. கொடுக்கப்பட்ட தாளந்துகளை முறையாக பயன்படுத்துவோம். கொடுக்கப்பட்ட தாளந்துகளை புதைத்து விடாமல் கிறிஸ்துவுக்காக விதைத்து கொண்டிருங்கள். அந்த ஒவ்வொரு விதையும் 30, 60, 100மாக பலன் கொடுக்கும். வருகின்ற அடுத்த தலைமுறையினருக்கு மிஷனரியுடைய வாழ்க்கையை, வரலாற்றை, தியாகத்தை சொல்வது நமது கையிலே இருக்கிறது. அருமையான நண்பர்களே, கேட்டுக்கொண்டிருந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றி. காட் பிளஸ் யூ.